ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து மெட்டர்னிட்டி ஃபோட்டோ ஷூட்டோடைய ஒரு மேக்கப் டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து மேக்கப் வந்து ஒரு டுட்டோரியலாக நான் எடுத்திருக்கேன் இந்த வீடியோவில். ஸோ யாராச்சும் பிகினர்ஸ் இருந்தீங்கன்னா அந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ வந்து இவங்க தான் வந்து நம்மளுடைய பிரைடு. ஸோ வந்து பிரைடுனா நம்மளுடைய கிளைண்ட் சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு மெட்டர்னிட்டி ஃபோட்டோ ஷூட்காக நம்மக்கிட்ட வந்து மேக்கப் புக் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு பேக்கேஜ் தான் எடுத்திருந்தாங்க. பட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தாலுமே நான் வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு ஒரு ஸ்கின் லுக் லைக் வித் ஹெச்டி. ஸோ எவ்வளோ ஒரு எக்ஸ்பென்சிவாகவும் எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஃபினிஷ் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு தான் நான் அந்த மேக்கப் அவங்களுக்கு பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ நம்ம இவங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபேஸ் ப்ரெப்பிங் பண்ணுறேன். ஃபேஸ் ப்ரெப்பிங்க்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சீரம், அதுக்கு ஃபஸ்ட்டு டோனர், சீரம் அண்ட் மாய்ஸ்சரைசர்லாம் வந்து ஒரு ஸ்டெப்பாக யூஸ் பண்ணி விசிறி வச்சு விசிறிக்கிறேன். ஏன்னா இவங்ககிட்ட அப்போது வந்து ஹேண்ட் ஃபேன் இல்லை. ஸோ ப்ரெப்பிங் முடிஞ்சதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன்னா, நைக்கா கலர் கரெக்டர் பேலட்லேருந்து ஆரஞ்ச் கலர் கரெக்டர் அவங்களுக்கு வந்து நான் அப்ளை பண்ணுறேன். இவங்க ஸ்கின்ல மெயின் விஷயம் பார்த்திங்கன்னா, இவங்க ஸ்கின் வெரி கிளியர் ஸ்கின். ஒரு சின்ன ஒரு பிம்பிள்ஸ் மார்க்கோ, ஒரு அண்டர் ஐ சர்க்கிள்ஸ், மவுத் ஏரியா ஃபுல்லாக பிக்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. செம்ம கிளியர் ஸ்கின்னாக இருந்தது. ஸோ வந்து இருந்தாலும் மைல்டாக வந்து நான் லைட்டாக ஆரஞ்சு கரெக்டர் போட்டுக்கிட்டேன். ரொம்ப மைல்டாக, ஏன்னா ரொம்ப மைல்டாக தான் அவங்களுக்கு இருந்துச்சு. கரெக்டர் போடாமல் ஒர்க் பண்ணலாம், பட் போட்டால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப மைல்டாக போட்டு அவங்களுக்கு நான் வந்து கலர் கரெக்டர் வந்து பிளெண்ட் பண்ணிடுறேன். அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து அந்த இடத்துல வந்து ஆரஞ்சு கலர் கரெக்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நான் லைட்டாக என்னுடைய ஃபிங்கர் வச்சு டேப் பண்ணிக்கிறேன். டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லைட்டாக வந்து பிளெண்டர் வச்சு நான் நல்லா கொஞ்சம் லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, இவங்களுக்கு ஆரஞ்சு கலர் கரெக்டரை ஹைட் பண்ணுறதுக்கு அவங்களோட ஸ்கின் கலர்லேயே ஒரு கன்சீலர் எனக்கு வேணும். ஸோ வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, அந்த நைக்கா பேலட்லேருந்தே நான் எடுத்து யூஸ் பண்ணுறேன். பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்க எந்த ஷேடுமே இவங்களோட ஸ்கின் ஷேடோட மேட்ச் ஆகலை. ஸோ நான் வச்சு பார்க்குறேன், எனக்கு மேட்ச் ஆகலை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, அதுக்கப்புறம் வந்து சுகருடைய ஃபவுண்டேஷன் ஸ்டிக் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் வந்து 48 ஷேட் நம்பர். ஸோ அதை எடுத்து நான் வந்து அந்த கன்சீலர் ஹைட், அந்த கரெக்டர் ஹைட் பண்ணுறதுக்காக கன்சீலரை நான் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எங்கெல்லாம் கரெக்டர் பண்ணணும் அங்கே எல்லாமே அந்த கன்சீலரை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபவுண்டேஷன் பற்றி சொல்லணும்னா, சிம்பிளாக நம்ம வீட்டில் நம்மளுக்கு செல்ஃப் யூஸ்க்கு ஒரு யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபவுண்டேஷன் சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாவே இருக்கும். மற்றபடி வந்து நம்ம வந்து ஒரு கன்சீலர், அந்த கரெக்டரை ஹைட் பண்ண ஒரு கன்சீலராகவும் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டிக் தான். ஸோ எல்லாருமே இது ஒரு 2-3 ஷேட் வாங்கி வச்சுக்கலாம். இதோட ப்ரைஸ் ஒன்று மட்டுமே 1000 ரூபீஸ் வரும். ஸோ வேணும்னா நம்ம இதை அஃபோர்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஃபாரெவர் 52 பிஏசியில் வந்து இந்த மாதிரி வந்து நைக்கா பேலட் மாதிரியே வந்து ஒரு கன்சீலர் பேலட் ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து அது மாதிரி வாங்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய கலர்ஸ் அதில் இருக்கும். இல்லைனாலும் நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம், அந்த மாதிரியான இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் எங்களுக்கு ஃபேஸ் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறேன். ஃபவுண்டேஷன் வந்து நான் எங்களுக்கு ஹூடா பியூட்டி, மேக் அண்ட் க்ரைலான் இது 3மே நான் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வந்து இவ்வளோ ஸ்கின் ஷேடுக்கு என்கிட்ட வந்து ஃபவுண்டேஷன் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், மேக் ஹூடா பியூட்டி மேட்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் க்ரைலானும் லைட்டாக ரொம்ப மைல்டாக போட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து இப்போ க்ரைலானும் மேக்கை வந்து ஒரு ட்ரை ஃபவுண்டேஷன், ஓகேவா, சீக்கிரமாக ட்ரை ஆகிற ஃபவுண்டேஷன். அண்ட் மேக் வந்து லைட்டாக ஷியர் ஃபவுண்டேஷன். ஸோ இது நான் மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது எனக்கு வந்து நல்லாவே ரிசல்ட் இருந்துச்சு. ஸோ ஷியரோட ட்ரை மிக்ஸ் பண்ணலாமான்னு கேட்டால், எனக்கு தெரிஞ்சு நம்ம கரெக்டான மெத்தடில் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம். அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு ட்ரை ஸ்கின்ன்றதுனால நான் வந்து மைல்டாக எவ்வளோ போடணும், மேக் எவ்வளோ போடணும், ஹூடா எவ்வளோ போடணும், க்ரைலான் எவ்வளோ நம்ம வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணணும்னு பார்த்து நான் பண்ணுறேன். ஸோ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் இது வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ண முடியும். ஸோ அதில் நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் மெயின் பார்ட். ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். ஸோ மேக்கப் இதுக்கு மட்டும் ப்ரொஃபஷனல் மட்டும் இல்லை, எந்த ஒரு ப்ரொஃபஷ்னலுமே நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்ம மேக்கப் வந்து நல்லா பண்ண முடியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிவிட்டு இவங்களுக்கு வந்து லூஸ் பவுடர் வச்சு நான் வந்து செட் பண்ணிடுறேன். அதாவது அண்டர் ஐ கீழே, சின்னில், ஃபோர்ஹெட்லலாம் வந்து பேக் பண்ணிவிட்டு மற்ற இடத்துல வந்து நான் வந்து அப்ளை பண்ணிடுறேன் இந்த லூஸ் பவுடரை. நான் யூஸ் பண்ணுற லூஸ் பவுடர் வந்து லாரா மெர்சியர். ஸோ நான் பேஸ் ப்ராடக்ட் எல்லாமே வந்து நான் வந்து எக்ஸ்பென்சிவாக தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா பேஸ் ப்ராடக்ட் எக்ஸ்பென்சிவாகவும் நல்ல ஒரு குவாலிட்டியாகவும் நம்ம யூஸ் பண்ணிட்டோன்னா பயப்படவே வேண்டாம். ஸ்வெட்டுக்கு பயப்பட வேண்டாம், வாட்டர் ப்ரூஃப்க்கு பயப்பட வேண்டாம். ஸோ வந்து
நாட் ஒன்லி எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட், அது நம்ம எந்த அளவுக்கு கையாளுறோம், எப்படி நம்ம அது எந்த மெத்தட் நம்ம அவங்களுக்கு அப்ளை பண்ணுறோம், எவ்வளோ குவான்டிட்டி நம்ம அவங்களுக்கு அப்ளை பண்ணுறோம், ஸோ இந்த பிளெண்டிங் எப்படி இருக்குது, இதெல்லாம் பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து அந்த பேஸ் வந்து சூப்பராக ஃபினிஷிங் வருது. ஸோ இவங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், லூஸ் பொருளை வச்சு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஐப்ரோஸ்க்கு வரேன். ஐப்ரோஸ்க்கு வந்து நான் பிஎஸ்சிலேருந்து ஐப்ரோ ஜெல் எடுத்துக்கிறேன், ஐ மீன் ஐப்ரோ ப்ரொமேட் எடுத்துக்கிறேன். ஸோ அதை வந்து மைல்டாக அவங்களோட ஐப்ரோஸ்லேயே நான் மைல்டாக வந்து என்ஹான்ஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ இவங்களோட ஸ்கின் நீங்கள் பாருங்கள், இப்போவே ஒரு அந்த பேஸ் வந்து நல்லா பக்காவான ஒரு இதில் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இவங்களோட பேஸு, ரொம்ப அழகாக வந்திருந்தது. இதில் எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் வந்து இப்போ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மென்டார் கிட்ட போய் நம்ம வந்து கோர்ஸ் எடுப்போம். இந்த விஷயம் இதில் சொல்ல வேண்டாம், பட் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு மென்டார் கிட்ட நம்ம ஒரு மேக்கப் கோர்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த கோர்ஸ் நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். அங்கே போய் நம்ம பண்ணிடுறோம், அங்கே போய் நம்ம வந்து அவங்க கூட சப்போர்ட்க்கு இருப்பாங்க. ஒரு ஹேர் டூ பண்ணும்போதும், ஒரு மேக்கப் பண்ணும்போதும், ஸோ எல்லாத்துக்குமே அவங்க கூட நம்மளுக்கு சப்போர்ட் இருப்பாங்க. அதனால நம்ம அங்கே எல்லாமே கரெக்டாக பண்ணிவிடுவோம். இருந்தாலுமே கூட நம்ம வீட்லேயும் அடிக்கடிக்கு நம்ம தெரிஞ்சவங்க கிட்டேயும் ஃபுல்லாக நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த ஒர்க் நல்லா இன்னும் நல்லா பர்ஃபெக்டாக பண்ண முடியும். ஸோ நான் இவங்களுக்கு ஐப்ரோஸ் முடிச்சிட்டேன். ஸோ முடிச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன், ஐ கன்சீல் பண்ணுறேன். ஐலிட்ஸ் வந்து கன்சீல் பண்ணிவிட்டு பவுடர் வச்சு அதை நான் செட் பண்ணிடுறேன். ஸோ நம்ம இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஐ ஷேடோ வந்து நல்லா பாப்பப்பாக தூக்கி கொடுக்கும், நல்லா என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி சூப்பராக இருக்கும். நம்ம அவங்களுடைய பேர் ஸ்கின்லேயே நம்ம ஐ ஷேடோ போடும்போது ஐ ஷேடோ வந்து அவங்க ஸ்கின்னோட ஸ்கின்னாக மர்ஜ் ஆகி நம்ம என்ன கலர் நினைக்கிறோமோ அந்த கலர் நம்மளுக்கு வராது. ஸோ எப்போவுமே ஐ கன்சீல் பண்ணிவிட்டு அதை பவுடர் வச்சு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஐ ஷேடோ ஒர்க் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு அவங்க வித்தவுட் மேக்கப்பில் இருந்தாங்க, இப்போது பேஸ் நம்ம போட்டிருக்கோம், எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு பாருங்கள். ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். எக்ஸ்பீரியன்ஸுன்றது எதில் வருதுன்னா, நம்ம கிளைண்ட்டுக்கு போய் பண்ணுறோம் ஸ்டெப் பை ஸ்டெப், அது ஓகே, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் அதுவும் இல்லாமல் நம்ம நிறைய நம்மளே மேக்கப் போட்டுக்கலாம். நம்ம கூட இருக்கவங்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸ்க்கு, நம்மளுக்கு சிஸ்டர்ஸ்க்கு, இந்த மாதிரி மேக்கப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறது தப்பே கிடையாது. அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். என்னடா இது நம்மளுக்கு மேக்கப்பே வரலையே, நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்த மென்டார் சரியாக சொல்லிக் கொடுக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மென்டார் கிட்டே போவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அங்கேயும் அவங்களுக்கு சரியாக இருக்கா சொல்லிட்டு அடுத்த மென்டார் கிட்டே போவாங்க. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா ப்ராக்டிஸ். ஸோ ப்ராக்டிஸை அவங்க சுத்தமாக பண்ணியே இருக்க மாட்டாங்க. ப்ராக்டிஸ் பண்ணாமல் ஸ்டெப் பை ஸ்டெப் அடுத்தடுத்த மென்டார் கிட்டே போய் காசு வேஸ்ட் ஆகும், டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் நல்லா தான் படிச்சிருப்பீங்க, நல்லா தான் பண்ணியிருப்பீங்க. எந்த ஒரு மென்டாருமே ஒரு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு நாலேஜ் இல்லாமல் யாருமே வந்து கிளாஸ் எடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுல தான் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போது நீங்கள் ஒரு பெரிய மென்டார் கிட்டே போகிறீங்க, நிறைய செலவு பண்ணி படிக்கிறீங்க, அந்த சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போய் நம்ம கிளைண்ட் கிட்டே காமிச்சா கிளைண்ட் நம்மளுக்கு உடனே காசு தூக்கி கொடுத்துருவாங்களா? டெஃபினட்டாக கிடையாது. நம்மளுடைய ஒர்க், நம்ம பண்ண ஒர்க்ஸ், ப்ரீவியஸாக பண்ண ஒர்க்ஸ் பிக்சர்ஸ் பார்ப்பாங்க, வீடியோஸ் பார்ப்பாங்க. ஸோ நம்மளுடைய ஒர்க் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க நம்மக்கிட்ட காசு கொடுப்பாங்க. ஸோ மென்டார் கிட்ட போய்ட்டு போகிறது, அண்ட் அதுவும் இல்லாமல் செமினாராக போகிறது, காசு வேஸ்ட் பண்ணுறது, டைம் வேஸ்ட் பண்ணுறது, இதெல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இட்ஸ் நாட் குட். ஸோ எவ்வளோ டைம் இருக்கோ, எவ்வளோ உங்களால் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண நீங்கள் ஒரு சூப்பரான ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக ஆகலாம். இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்கிறது. ஓகே, நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, ஐ ஷேடோக்கு வந்து ஹூடா பியூட்டியோட பேலட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹூடா பியூட்டியோட ஒரு ப்ளம் ஷேட், லைட் ப்ளம் ஷேட் நான் ட்ரான்ஸ்லூசன்ட் ஷேடில் அப்ளை பண்ணிவிட்டு, ஒரு பிங்க் ஷேட் அப்ளை பண்ணிவிட்டு, லைட்டாக வந்து அந்த இன்னர் கார்னரில் ஷிம்மர் அப்ளை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நான் இவங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா, ப்ளஷ்ஷுக்கு வந்து எங்கிட்ட வந்து இவங்க ஸ்கின் ஷேடுக்கு செட் ஆகிற மாதிரி ப்ளஷ் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், நிக்கா கே பேலட்லேருந்து ஒரு கோரல் கலர் ஒரு கலரும் அப்புறம் வந்து கொஞ்சம் பிங்க் கலரும் சேர்ந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி அவங்களுக்கு வந்து நான் அப்ளை பண்ணுறேன். பாருங்கள், அந்த ப்ளஷ் போட்ட உடனே அவங்களுக்கு அந்த சின் வந்து எவ்வளோ அழகாக என்ஹான்ஸ்டாக காமிக்குது பாருங்கள். கொஞ்சம் தூக்கி கொடுக்குது, கொஞ்சம் ப்ளஃபியாக சூப்பராக அழகாக இருக்குது. அவங்களுடைய பேஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. பர்சனலாக ரொம்ப அழகாக வந்திருந்தது அவங்களோட லுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் வந்து கான்டோர் ஸ்டெப்புக்கு வரேன். கான்டோர் வந்து நான் ஆல்ரெடி வந்து இவங்களுக்கு எப்போவுமே கான்டோர் வந்து பவுடர் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பண்ணணும். பட் நான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணலான்னு நினச்சேன்னா, இவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ஓவராக வந்து நம்ம கான்டோர் தேவையில்லை, அவ்வளோ செட் ஆகாதுன்னு தோணுச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அவங்களுக்கு வந்து ப்ரான்சர் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ப்ரான்சர்னால் ஒன்றும் இல்லை, கான்டோர் நம்ம போட்டுட்டு
இப்போ எப்படி நம்ம ஃபவுண்டேஷன் போட்டு பவுடர் வச்சு செட் பண்ணுறோம், அந்த மாதிரி காண்டோர் நம்ம க்ரீம் காண்டோர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து பவுடர் வச்சு செட் பண்ணுறோம். ப்ரான்சர் பவுடர் சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு செட் பண்ணணும். நான் என்ன பண்ணேன்னா, இவங்களுக்கு வந்து ரொம்ப மைல்டாக ஸ்கின் லுக் லைட் வேணுன்றதுனால நான் வந்து ப்ரான்சரே வந்து அவங்களுக்கு அப்ளை பண்ணிக்கிறேன் காண்டோர் ஷேப்பில். ஸோ நோஸை ஷார்ப் பண்ணுறது, ஸோ சின்ன ஷார்ப் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரிலாம் நான் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபோர்ஹெட்டுக்கும் நான் லைட்டாக யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை பண்ணும்போது பார்த்தோம்னா அவங்களோட ஸ்கின் வந்து இன்னுமே சூப்பராக தெரியுது. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களோட பேஸ் இருந்ததுக்கும் இப்போ அவங்களோட பேஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ஒரு ஸ்டெப்பாக நம்ம பொறுமையாக யோசித்து உங்களுக்கு இந்த ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணலாம், ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணலாம், பிளெண்டரில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசித்து பண்ணும்போது, பொறுமையாக பண்ணும்போது அந்த லுக் கண்டிப்பாக ஃப்ளாவ்லெஸ்ஸாக வரும். ஸோ நான் வந்து இவங்களுக்கு வந்து இப்போ வந்து ஐலைனர் ஜெல் வந்து ஃபாரெவர் 52ல் வந்து ஐலைனர் ஜெல் யூஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும், அது கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் நான் கண்டிப்பாக சொல்லுவேன், பேஸ் ப்ராடக்ட் மட்டும் கம்பல்சரி நான் எக்ஸ்பென்சிவ் தான் யூஸ் பண்ணுவேன். நான் நார்மல் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச இந்த ஃபாரெவர் 52லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து எனக்கு அதில் பர்சனலாக வந்து பெருசாக இது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்குமே ஃபாரெவர் 52 வந்து நான் பேஸ்க்கு எப்பயுமே வந்து இது பண்ண மாட்டேன். பட் அதில் இருக்க மற்ற ப்ராடக்ட் ஐலைனர் ஜெல்லாக இருக்கட்டும், அந்த பிளெண்டராக இருக்கட்டும், அதெல்லாம் ஓரளவுக்கு ஓகே. ஒரு பிராண்டில் ஏதாச்சும் ஒரு சில ப்ராடக்ட் தான் வந்து நல்லாயிருக்கும். அந்த மாதிரி எனக்கு வந்து ஃபாரெவர் 52ல் இந்த ஐலைனர் ஜெல் நல்லாயிருக்கு. மற்றபடி வேறு எதுவும் நான் அதிகமாக சொல்ல மாட்டேன். அவ்வளோதான். ஸோ நான் இவங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷன் நான் எப்படி அப்ளை பண்ணேன்னா, பிளெண்டரில் தான் நான் அப்ளை பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க ஃபேஸில் வந்து டாட்டாக வந்து அந்த இடத்துல பேஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் பிளெண்டரில் வந்து நான் அவங்களுக்கு அப்ளை பண்ணுறேன், பிளெண்ட் பண்ணுறேன். ஏன்னா நான் ப்ரஷ்ஷில் பண்ணேன்னா எனக்கு இன்னும் ஃபுல் கவரேஜ் வரும். அவங்க கேட்டது ஸ்கின் லுக் லைக் தான் சிம்பிளாக இருந்தால் போதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் பிளெண்டருக்கு போயிட்டேன். ஸோ பிளெண்டரில் பண்ணும்போது லுக் இன்னும் ஃப்ளாவ்லெஸ்ஸாக வரும். இதுவே ஃபுல் கவரேஜ் கேட்குறாங்க, அப்புறம் வந்து நிறைய வெயிலில் போவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம ப்ரஷ் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்குமே நம்ம ப்ரஷ் யூஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. அதுக்குமே பியூட்டி பிளெண்டரில் பிளெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப மஸ்ட். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு முன்னாடி இவங்களோட ஃபேஸ் இவ்வளோ மேட்டாக இருந்தது. இப்போ வந்து லைட்டாக அவங்க ஃபேஸ்க்கு வந்து ஷைன் கொடுக்குறேன். அதாவது நான் வந்து ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறேன். ஹைலைட்டருக்கு வந்து நான் வந்து மேக்கில் இருக்க ஒரு ஹைலைட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மேக்கோட ஹைலைட்டர் பார்த்திங்கன்னா மீடியம் டு ஃபேர் ஸ்கின் நம்ம யூஸ் பண்ணலாம். நான் நெக்ஸ்ட் இவங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா, ஐலாஷஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இடையில வந்து லேஷஸ் வந்து நான் கர்ல் பண்ணேன். ஸோ அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் வந்து ஸ்கிப் ஆகிருக்கும். அண்ட் வந்து காஜல் வச்சு அந்த வீடியோவும் வந்து ஸ்கிப் ஆகிருக்கும். அண்ட் ஃபைனலாக நான் உங்களுக்கு லேஷஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் பண்ணேன். லிப்ஸ்டிக் நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் எந்த ஒரு லுக்குமே வந்து கரெக்டாக ஒரு ஃபினிஷிங் நல்லா தெரியும். அண்ட் காஜல் வச்சு ஃபினிஷிங் சூப்பராக தெரியும். ஆனால் இவங்களுக்கு நான் லிப்ஸ்டிக்கும் போடலை, இன்னும் காஜலும் போடலை. பட் அந்த வெறும் ஃபேஸ் மேக்கப் மட்டும், லிப்ஸ்டிக் இல்லாமல் காஜல் இல்லாமல் பார்க்கறதுக்கு எவ்வளோ ஃப்ளாவர்ஸாக இருந்துச்சு பாருங்கள். அண்ட் இதுதான் என்னோடய ஃபைனல் அவுட்புட். ஹேர் ஸ்டைல் வந்து என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா வீடியோ எடுத்தவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணதுனால வீடியோ எடுக்க முடியல. ஸோ இதுதான் என்னோடய ஃபைனல் அவுட்புட். இது இங்கே எல்லோ லைட்லேருந்து பார்த்தீங்கன்னா வார்ம் டோனில் இருக்கும் மேக்கப். இதுவே நீங்கள் ஒயிட் லைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் டோனில் இருக்கும். அந்த மாதிரி நம்ம லைட்டிங்கை பொறுத்து தான் மேக்கப்போட அந்த லுக் தெரியுதுமே. ஸோ எனக்கு பர்சனலாக எங்களோட மேக்கப் ரொம்பவே பிடிச்சிருந்தது, அவங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஃபைனலாக ஹேர்டும் நான் காமிக்கிறேன். இந்த மேக்கப் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா. நீங்கள் ரொம்ப பேஷன்ஸாக நல்லா பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். மேக்கப் எப்படி இருந்துச்சு? Makeup is good. Hairstyle is good. Too good. Thank you.